நம்ம முன்னேறத்துக்கு ராசி முக்கியமா இல்ல குணம் முக்கியமா? ஏன் சொல்லலாமே. நம்ம பொதுவா நம்ம ராசி தான் பிரச்சனை நமக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மள முன்னேற விடாம தடுப்பது என்ன அப்படின்னா நம்மளோட குணம். அத பத்தி பார்க்கலாமா? சரி, நீ கேளு, நான் சொல்றேன். மேஷம். இவங்க ரொம்ப அவசரப்படுவாங்க, அதே சமயத்துல கோபப்படுவாங்க. இதுதான் இவங்களோட மைனஸ் பாயிண்ட். இவங்களோட இந்த குணத்தை மாத்திக்கிட்டா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ரிஷபம். என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பிடிவாதமா இருப்பாங்க. இந்த ஒரு குணம் இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். இவங்க ஒரு நிலையான ஒரு தன்மை, அதை யோசிக்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதிக குழப்பத்தோட சுத்துவாங்க. கடகம். இது இவங்களுக்கு மைனஸ். நடந்தது எல்லாத்தையுமே, பழசு எல்லாத்தையுமே இன்னமும் மனசுலயே வச்சுட்டு எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இது இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ். சிம்மம். இவங்க ரொம்ப அகங்காரமா இருப்பாங்க. அதே மாதிரி பாராட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த 2 குணங்கள் என்ன இவங்க தவிர்த்தாங்க அப்படின்னா இவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க எல்லாத்துக்குமே விமர்சனம் செய்வாங்க. அதே மாதிரி அதிகமா கவலைப்படுவாங்க. இந்த குணம் இவங்களுக்கு ரொம்ப தவறானது. இதை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வெற்றி நிச்சயம். துலாம் ராசி. இவங்க ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு முடிவை சீக்கிரமா எடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை கேட்டு எடுக்கிற தன்மை இவங்களுக்கு அதிகம். இவங்களா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. இவங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அட்லீஸ்ட் 1-2 பேரையாவது இவங்க நம்பலாம். ஆனா கண்டிப்பா இவங்க நம்ப மாட்டாங்க. எதுலையுமே ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. இதை மாத்திக்கிட்டா அப்படின்னா லைஃப்ல ஈஸியா ஓவர் கம் பண்ணி எல்லாத்துலயுமே ஜெயிக்கலாம். இவங்க ஒரு விஷயத்துல அதிக நம்பிக்கை வைப்பாங்க. அதே சமயம் அவங்கள நம்பி ஏமாறுறதும் இவங்களதான் இருப்பாங்க. சோ இந்த குணத்தை கொஞ்சம் மாத்தினா இவங்க நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பயுமே ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவா திங்க் பண்ண மாட்டாங்க. அதிகமா இவங்களுக்கு சிந்தனை மட்டுமே அதிகமா இருக்குமே தவிர செயல்ல காமிக்க மாட்டாங்க. இந்த குணத்தை இவங்க மாத்திக்கிட்டா அப்படின்னா இவங்க எப்பயுமே சக்சஸ் தான். இவங்க அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் தனிமையா இருக்கிறதுக்கு இவங்க இந்த குணத்தை மாத்திக்கிறது ரொம்ப நல்லா. இவங்க தனிமையே ரொம்ப விரும்புவாங்க. இவங்க எப்பயுமே கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த குணத்தை இவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் தான். ஸோ 12 ராசிக்கும் அவங்கவுங்க குணத்தை நம்ம லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா லைஃப்ல சக்சஸ் நமக்கு கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லதே நடக்கும்.